So, ஹலோ எல்லாருக்கும். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A அதுக்கான ப்ரிலிம்ஸ் வந்து நமக்கு வந்து 14th அன்றைக்கி நடந்துச்சு. 14th செப்டம்பர் அன்றைக்கி அதுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அடுத்த இன்டர்வியூ போஸ்ட் வந்து இந்த குரூப் 2A இந்த குரூப் 2ல் ப்ரிலிம்ஸ் ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில். இந்த குரூப் 2 வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்துச்சு. ஜிஎஸ் உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸும் ப்ளஸ் வந்து தமிழும் வரும். சில பேர் இங்கிலீஷும் எழுதியிருப்பீங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் எழுதியிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து நம்ம தமிழ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கொஸ்டின்ஸ், தமிழ் 100 கொஸ்டின்ஸ், டோட்டல் 200 கொஸ்டின்ஸ். இது 300 மார்க்ஸுக்கு வந்து இந்த ப்ரிலிம்ஸ் நடந்தது. இது கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர். ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இது சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடுவோம். வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் வந்து அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின் தான். இன் இந்தியா ட்ரெடிஷனல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆஃப் கிரேட் எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் தென் மாடர்ன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக இருக்க சிறு தொழில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மாடர்னாக இருக்க சிறு தொழில் இண்டஸ்ட்ரியை காட்டிலும் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டான இதுதான். அதே மாதிரி பெர் கேபிட்டா ஒர்க்கர் வந்து ட்ரெடிஷ்னலில் வந்து அதிக ஸ்மாலராக இருக்குது, மாடர்னில் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். நமக்கு வந்து அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு போடணும். ஏன்னா வந்து இங்கே இன்கம்மை பற்றி பேசியிருக்காங்க, அங்கே எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியலை பற்றி பேசியிருக்காங்க. அதனால வந்து இதுதான் பி தான் கரெக்டான ஆன்சரு. அடுத்து சூஸ் த பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர் எந்த இயரில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து 1962 தேர்ந்தெடுத்திருப்பாங்க அவரை. அதேமாதிரி டாக்டர் ஜாகிர் குசைன் அப்படிங்கிறவர் 1967 தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ நமக்கு கரெக்டான பேர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே தப்பு, மீதி இருக்க 2 தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 3 and 4 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி பேட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கரெக்ட்லி பேடுனா எது வந்து கரெக்டாக பேர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து ஹேமடைட் ஓர், இது வந்து ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் தான் இது. அதே மாதிரி மேக்னடைட் ஓர் வந்து பிளாக் ஓர். டோலோமைட்டுங்கிறது வந்து கிரானைட் கூட வரும், அதனால இது வராது. அப்புறம் சிட்டரைட்டுங்கிறது அயன் கார்பனேட். ஸோ ஆன்சர் வந்து 1, 3, 4. இந்த சிங்கிறது தான் சரியான ஆன்சரு. அடுத்து இந்த ஒரு ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். த கரண்ட் ஆஃப் 0.5 ஆம்ஸ்ட்ராங் பாஸ் த்ரூ எ லேம்ப் ஆஃப் 2 ஆம்பியர் பாஸ் த்ரூ எ லேம்ப் ஃபார் 2 minutes. ஓகே, 2 நிமிஷம் 0.5 ஆம்பியருங்கிறது வந்து லேம்பில் பாஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம எவ்வளோ சார்ஜ் வந்து பாஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். சார்ஜோட ஃபார்முலா வந்து கரண்ட் இன்ட்டு டைம். ஓகேவா? அப்போ வந்து 0.5, டைம் வந்து செகண்ட்ஸில் மாற்றிருங்க, 120 செகண்ட்ஸ். அப்போ 60 கூலும். ஓகேவா? ஒரு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 1.602 into 10⁻19. அப்போ இந்த 1.602 இந்த 60 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3.8 into 10⁻20 எலக்ட்ரான்ஸ் வந்து பாஸ் ஆகும்னு போட்டிருப்பாங்க. அடுத்து இஸ்ரோ ப்ரிஃபர் டு லான்ச் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன் டியூரிங் 75th இண்டிபெண்டன்ஸ். இதோட எக்ஸ்ப்ளோரர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கநாத். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கங்கநாத். அதே மாதிரி இது ஒரு அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின். மோஸ்ட்லி அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டினுக்கு எல்லாமே இதுதான் வரும், பி தான். ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி இதான் வரும், பார்க்கலாம். இந்த பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன். ஓகேவா? இது வந்து எப்போ அமைக்கிறாங்கன்னா 1978 வந்து கொண்டு வராங்க. யாரோட சேர்மன்ஷிப்புக்கு பதில்னா பிபி மெண்டல், அவரோட சேர்மன்ஷிப்புக்கு பக்கத்தில் வந்து கொண்டு வராங்க. இது எந்த ஆர்டிகல் மூலியமான 240 வந்து இது சொல்லுது. அதே மாதிரி இந்த பிபி மெண்டல் அந்த கமிஷன் வந்து 11 இண்டிகேட்டர்ஸ் வந்து கொண்டு கொடுக்குறாங்க. எதுக்கு? டிட்டர்மைன் பேக்வேர்ட்னஸ், அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு 11 இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து போட் ஏ அண்ட் பி, ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அண்ட் வரும். அடுத்து வந்து இது ஈஸி தான். இதை இங்கிலீஷில் படிக்கிறதோட தமிழில் படிங்க. 4 2 சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஆன்சர் வந்து திருக்குறள் தான். 4 எதை குறிக்குதுன்னு கேட்டாங்கன்னா 4 அடியார் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாக கொள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திணை தான் சரியான ஆன்சரு. அதே மாதிரி கல்லாரை காணுங்கால் கல்வி நல்ல கசதர தூக்குமரம் அங்கே உடையாம் அப்படிங்கிறத யார் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் சொல்லியிருப்பார். அதே மாதிரி இது ஒரு ரீசனிங் கொஸ்டின் மாதிரி. FOX = கேட்டுன்னு எழுதியிருக்காங்களாம். அப்போ ஜெராக்ஸுங்கிறத எப்படி எழுதியிருப்பாங்கன்னு பார்க்கணும். ஒன்றும் இல்லை, இங்கே எக்ஸுங்கிறத வந்து டீன்னு எழுதியிருக்காங்க. அப்போ டி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட்லேயும் டி தான் வரும், லாஸ்ட்லேயும் டீலாம் வரும். இதில் வந்து அப்போ அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஓங்கிறத வந்து நமக்கு வந்து ஏன்னு எழுதியிருக்காங்க. அப்போ ஓ இருக்க இடத்துல ஏ வரும். ஸோ இதுதான் ஆன்சர். டெராட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நம்ம அப்படியே போட்டுடலாம். அடுத்த ஆப்டிடியூட் கொஸ்டின். இது வந்து 3 dice roll in at once. ஓகே, 3 dice வந்து ரோல் பண்ணுறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சேம் நம்பர், ஒரே நம்பர் ஏதோ ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் டையை உறுத்துனா நமக்கு என்ன தெரியும்? 1 2 3 4 5 6. அப்போ 3 டைனா 6 × 6 × 6 216 வரும். கரெக்டாக மொத்தம். அப்போ கீழே 216 தான். இப்போது ஃபைண்ட் த சேம் நம்பர்னால் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று தான் வரும். அப்போ எல்லாத்துலேயும் 1 2 3 4 5 6 6 எல்லாமே ஒவ்வொரு தடவை தான் வரும். அப்போ 6 ஒரு தடவை தான் வரும். இதுலேயும் அப்போ
6/216 வரும். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/36ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. அடுத்து ஜவஹர்லால் நேரு எழுதின புக்கில் குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி வந்து எது பப்ளிஷ் பண்ணதில் குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது எந்த புக் வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு, எந்த புக் செகண்ட் வந்துச்சுன்னு அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இது எல்லாமே வந்து நேரு எழுதின புக் தான், அதில் சந்தேகம் இல்லை. முதல் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்திருக்குன்னா கிளிம்சம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற புக் வந்திருக்கு 1939, அப்போ 2ங்கிறது. அடுத்து பிஃபோர் ஃப்ரீடம் 1945. அதில் இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இது வந்து ஒரே இதாக தான் வரும். ஸோ ஆப்ஷன் வந்து 2, 3, 4 ஒன்று தான் வரும். இருந்தாலும் 2, 1, 3, 4ங்கிறதும் வரும். ஏன்னா வந்து இந்த பப்ளிஷ் பண்ணது ஒரே இயரில் 2 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஆன்சருக்கு வரட்டும், அதுதான் பார்க்கணும். அடுத்து இது ஒரு மெமரி பேஸ்டு கொஸ்டின். இன் ஆர்டர் டு டபுள் த ஃபார்மர் இன்கம் த்ரூ டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? டிஜிட்டல் மூலயமா, அதாவது டிஜிட்டல் டெக்னாலஜி மூலயமா ஃபார்மர் இன்கம் டபுள் பண்ணணும்னா என்ன இது பண்ணணும்? ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக ஏஐ கொண்டு வரணும். அதே மாதிரி டெக்னாலஜி ஜென்ரேஷன் பாலிசிஸ்லாம் வந்து கொண்டு வரணும். அப்போ ஆன்சர் 1 and 4 தான். ரீட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு. அடுத்து கான்ஸ்டியூஷன், இந்தியன் பாலிட்டியை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்மர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், யார் இந்தியன் கான்ஸ்டியூட்டை தொகுத்தாங்களோ அவங்க வந்து இந்த ஸ்டேட்டை வந்து ஒரு ஸ்டேட்டோட டியூட்டிஸை வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்காங்க. ஒன்றும் இல்லை, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா அடிப்படை கடமைகள், அது வந்து நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறது டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா நமக்கு என்னென்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு. ஸோ இது ரெண்டுமே இந்த ஸ்டேட்டுக்கு சம்மந்தமே இல்லை. அதேமாதிரி ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்னா ஒரு சிட்டிசனுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது, அது 3மே சம்மந்தம் இல்லை. ஸோ நேராக வந்து நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அது மாதிரி அடுத்து ஒரு இது ட்ரைபல் பீப்புள்ஸை பற்றி ஒரு கொஸ்டின். இதை அதாவது கனெக்டர் வித் ஏகேவா இன் எபிக் மகாபாரதா. யார் இந்த அதே மாதிரி யார் ஆரவலி ரேஞ்சில் லிவ் பண்ணியிருக்கா, யாரோட ஸ்டேபிள் ஃபுட் மெய்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். இதுக்கு வந்து ஆன்சர் பில்ஸ், அந்த ட்ரைபல் குரூப் தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சரு. அடுத்து இது ஒரு சயின்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் CO2 வந்து குளோபல் வார்மிங்கில் இருக்கும். அதே மாதிரி NO2 வந்து ஆசிட் ரெயினில் இருக்கும். லெட்டுங்கிறது வந்து வாட்டர் பொல்யூஷனில் முக்கியமானது. அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் வந்து ஃபாக் ஃபார்மேஷன். ஸோ ஆன்சர் வந்து 2, 3, 1, 4 ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சரு. அடுத்து வந்து ஃபவுண்டேஷன், யார் எந்தெந்த ஃபவுண்டேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். தென்னிந்தியா நல உரிமை சங்கம் அப்படிங்கிறத கொண்டு வந்து யாருன்னா நடேசன். அதே மாதிரி குடியரசு இதழ் நமக்கு எல்லாருமே தெரியும், தந்தை பெரியார் அப்படின்னு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தொழிலாளர்கள் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலன், சுதந்திர கட்சி ராஜகோபாலாச்சாரி. அப்போ 4, 3, 1, 2 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. அடுத்து ஒரு ட்ரெடிஷ்னல் பேஸ் பண்ண கொஸ்டின். விச் கைண்ட் ஆஃப் டோட்டி ஓன் பை மேட்டர்னல் ஆங்கிள் ஒயில் சிங்கிங் லுடடி சாங், அதாவது தாலாட்டு பாடலின் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பட்டு வேட்டின்னு போடலாம், 2way வேட்டின்னு போடலாம். நம்ம பார்ப்போம் எந்த ஆன்சருக்கு என்ன வருது. 2way வேட்டி தான் இதுக்கு. அதே மாதிரி உற்றொலி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்கண்ட புறநானூற்று பாடல் அடி எதன் சிறப்பை வந்து கொடுக்கும்? உற்றுப்பொடு உதவினாலே நமக்கு ஈகை தான். அப்போ ஈகைங்கிறது தான் சரியான ஆன்சரு. அடுத்த ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் ஆப்டிடியூடில், அதாவது ஏங்கிற பர்சன் வந்து 6 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, 6 days. அப்போ பிங்கிற பர்சன் வந்து 12 days ஒரு வேலையை முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளானது. இப்போ ஏங்கிறத வந்து நம்ம 1/6 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பிங்கிறது 1/12 எடுத்துக்கிறோம். இது 2 கெல்சியம் எடுத்திங்கன்னா 12 வரும். அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 1ஆல் மல்டிப்ளை, அப்போ 3/12 வரும். அப்போ ஆன்சர் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/4 வரும். 1/4 தான் ஆன்சர், ஈஸியாக. அடுத்த ஒரு இது கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த சம்மு. The swimming bath is 24 meter long and 15 meter broad. ஓகேவா, அதாவது அதோட ஸ்விம்மிங் பாத் இருக்குது. அதாவது வந்து லாங் வந்து 24 மீட்டரா, பிராட் வந்து 15 மீட்டரா. அப்போ மென்ஸ் வந்து அதில் டைவ் பண்ணுறாங்க. டைவ் பண்ணுறப்போ 1 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி வாட்டர் வந்து 0.1 மீட்டர் கியூப் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்போ எத்தனை பேர் வந்து உள்ளே இருப்பாங்க அப்படி டைவ் அடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது எதை எப்படி கண்டுபிடிக்கணும்? முதல் வந்து வால்யூமை கண்டுபிடிக்கணும். அப்போ வால்யூமுக்கு வந்து எல்லாத்தையும் இன்ட்டு பண்ண வேண்டியது தான். 24 மீட்டர் இன்ட்டு 15 மீட்டர் வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆனதையும் பட்டு அப்போ 36 மீட்டர் கியூப். அப்போ வந்து 3600 லிட்டரு. அதை வந்து எத்தனை மீட்டர் கியூபாக வந்து நமக்கு வந்து இதாகுதுன்னா 3.6. அப்போ 36 மெம்பர்ஸ் வந்து உள்ளே டைவ் அடிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து எந்த ரிவோல்ட்டு எந்த பகுதியில் நடந்துச்சுன்னு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ராமோசிஸ்ங்கிறது வந்து பூனா பகுதியில் தான் நடந்துச்சு. அதே மாதிரி கூக்காங்கிறது பஞ்சாபில் நடந்துச்சு. சாந்தால்ஸுங்கிற புரட்சி வந்து ஜார்க்கண்ட்லையும் பீகார்லையும் நடந்துச்சு. இங்கே ஒரிசான்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அதே மாதிரி கிட்டூருங்கிறது கர்நாடகாவில் நடந்துச்சு, அது மலபாரில் நடக்கல. ஸோ வந்து கிட்டூர் அப்படிங்கிற ஊரில் நடந்துச்சு கர்நாடகாவில். ஆப்ஷன் தப்பானது தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ 3 and 4 தான் கரெக்ட். அதுக்கடுத்து 11th 5-year பிளான். 5-year பிளான் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில். ஒரு எல்லா 5-year பிளான்ட்டோட டார்கெட்ஸை வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். ஏர் வந்து மெமரைஸ் பண்ண தேவையில்ல, நமக்கு வந்து முக்கியமாக டார்கெட் தான் முக்கியம். ஸோ வந்து 11th 5-year பிளான்ஸ் வந்து 2007 to 2012 வரைக்கும் கொண்டு வந்தது. இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா கரெக்டாக கரெக்டுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் க்ரோத்தும் ஈக்குவலிட்டி டெவலப்மெண்ட் போத் ஆர் கரெக்ட் வந்து. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ வந்து இது ரெண்டுமே உங்களுக்கு. அடுத்து வந்து ஆர்டிகல் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். இந்தியன் பாலிட்டியில் ஆர்டிகல் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின்.
ஆர்டிகல் 18ங்கிறது வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில், பட்டங்களை ஒழித்தல், கரெக்ட் தான். அதே மாதிரி ஆர்டிகல் 21 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லைபிலிட்டி. இது ஆர்டிகல் 21A அமெண்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் வந்திருக்கும், அதுவும் கரெக்ட் தான். இப்போ ஆர்டிகல் 23 ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ரைட்ஸ் அரெஸ்ட்னு இருக்குது. இது வந்து ஆர்டிகல் 22 தான் வந்து ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ரைட் அரெஸ்ட். ஆர்டிகல் 23 வந்து ஹியூமன் டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அதே மாதிரி ஆர்டிகல் 20 வந்து என்னன்னா கன்வென்ஷன் அண்ட் அஃபென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இது 2 தான் தப்பு, 3 and 4 ஆர் இன்கரெக்ட்லி மேட்ச்டு, அவ்வளோதான். அதுக்கடுத்து இது வந்து சயின்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். டென்சிஃபிகேஷன் அண்ட் காம்படினேஷன் ஆஃப் யூனிட் ஆப்ரேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் கலெக்டர். அதாவது ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுற ரெக்கவர் மெட்டீரியலை நம்ம வந்து காம்பேக்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஏன்னா வந்து ரெடியூஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கம்மி பண்ணுறதுக்கு. இது எதுக்கு இந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னா நம்ம கம்போஸ்டிங் பண்ணுறதுக்காண்டி தான் இது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டர். இதே மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டர் பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின் வந்திருக்கு. மென்டார் ஸ்டூடெண்ட் செயின், அதாவது யாரோட ஸ்டூடெண்ட் யார், யாரோட மென்டார் யார் அப்படிங்கிறாங்க. அது பற்றி பார்த்தீங்கன்னா முதல் சாக்ரட்டிஸ் வருவாது, அடுத்து பிளேட்டோ வருவாது, லாஸ்ட் அலெக்சாண்டர் வருவார், நடுவில் அரிஸ்டாட்டில் வருவார். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ண கொஸ்டின். பாகிஸ்தான் ரெசல்யூஷன் வாஸ் பாஸ் பை ஆல் இந்தியன் முஸ்லீம் லீக். எந்த லாகூர் செக்ஷனில் பாஸ் பண்ணாங்கன்னா March 23, 1940. இதான். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நான் பிராமின் மூமெண்ட், ஈவே ராம் பரியசா. இது வந்து நமக்கு வந்து ஆன்சர் கீ வரட்டும். ஏன்னா வந்து நான் பிராமின் மூமெண்ட்டும் ஈவே ராமசாமி தான். அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டும் ஈவேரா தான். ஸோ வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து 1, 2, 3, 4 தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் வந்து ஆன்சர் கீ வரட்டும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது ஒரு மேக்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் 7 cm இஸ் 66 cm². ஃபைண்ட் டயாமீட்டர் கேட்குறாங்க. இதோட ஃபார்முலா இதுதான். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 2πr/h. ரைட் சிலிண்டர்கள்னா 2πr/h. அப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு தெரியும் 66. 2 வந்து 2 போட்டுக்கலாம், பை 22/7 போட்டுக்கலாம், இன்ட்டு 7 போட்டுக்கலாம் ஹைட்டு. இதாக ஈக்குவேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏ வந்து 3 cm வரும். டயாமீட்டர் ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2ன்னு சொல்லுவாங்க. அப்போது நமக்கு வந்து இது பண்ணுறீங்கன்னா 6ங்கிற வரும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 cm வரும். அடுத்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் பார்க்குற பர்சன்டேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் சொல்லலை. வேல்யூ ஆஃப் மோட்டர் சைக்கிள் 2 years ஆகும். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மோட்டர் சைக்கிளோட வேல்யூ 80,000 போட்டிருக்காங்க. சரியா, அவ்வளோதான். அடுத்து டிப்ரிசியேட்னா குறைக்கணும். நம்ம கழியுது, அதோட வேல்யூ வந்து குறையுது. எப்படி -4. அப்போ 4% எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த 4% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3200. அப்போ குறையுதுல, அந்த 3200 வந்து இந்த 80,000 குறைச்சிட்டிங்கன்னா 76,800 வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் உள்ள அமௌண்ட். அதே 2வது இயர் பாருங்களேன், ப்ளஸ் 4% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அதே 76,800ல் 4% எடுத்தால் 3072. அப்போ இந்த 76,800ல் இந்த இப்போ வந்து கூட்டணும், ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 76,800ல் இந்த 3072 கூட்டினீங்கன்னா ஆன்சர் 79,872. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி ஹூ ஃபவுண்ட் மித்ரா மேலா அசோசியேஷன். மித்ரா மேலா சங்கத்தை தொடங்கியவர் யாருன்னா லாலா ஹரதயால் அப்படிங்கிறவர் தான். இதுக்கு ஆன்சர் எப்போ தொடங்கினா 1911 வந்து தொடங்கியிருப்பார். ஹூ ஃபவுண்டர் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் வந்து முஸ்லீம் லீக்கை வந்து 1906 தொடங்கினவர் யாருன்னா சார் அகா கான். December 30, 1966 தொடங்கியிருப்பார். அடுத்து டேக்ஸ்னா என்னன்னா டாக்ஸஸ் ஆன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம்லையும் எக்ஸ்பெண்டிச்சர்லையும் டாக்ஸஸை கால்குலேட் பண்ணுறது தான் டேக்ஸ் ரெவன்யூ. நான் டேக்ஸ் ரெவன்யூனா நம்ம ஒரு டெபாசிட்ஸ் போட்டு வச்சிருக்கோம், அதில் வர இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறது தான் நான் டேக்ஸ். கேபிட்டல்ஸ்னால் நம்ம வந்து பாரோ பண்ணுறது. அப்போ இது மேட்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 312. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஃபைண்ட் இன் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனில் கொண்டு வராதது என்னென்னா எலெக்ஷன் கமிஷனை பற்றியும் சொல்லியிருப்பாங்க, ஃபினான்ஸ் கமிஷனை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. நித்தி ஆயோக் வந்து இப்போ மாறினது, ஃபினான்ஸ் கமிஷனை வந்து இப்போ மாற்றினது. அதே மாதிரி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலும் அதில் தான் வரும், இப்போ வந்து. அப்போ ஆன்சர் 1 and 2 தான் கரெக்டான ஆன்சர். ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் த ஒன்லி உமன் ஹிஸ்டரியன் டு ரிட்டன் இன் ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் முகல் பீரியட். முகல் பீரியடில் இருந்த ஒரே ஒரு உமன் ஹிஸ்டாரியன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குல்பகன் பேகம். இது ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின். குல்பகன் பேகம்ங்கிறது தான் கரெக்டு. அதே மாதிரி கர்நாடகா பிளாட்டியூவின் வடக்கு நிலப்பரப்பு, கர்நாடகா நார்த்தன் அப்லாண்ட் ஆஃப் கர்நாடகா பிளாட்டியூ அப்படின்னா என்னன்னா மால்நாட். அதே மாதிரி வெஸ்ட் மினிஸ்ட்ரி எந்த அமைச்சகம் டிஜிட்டல் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணாங்க அந்த சன்சர் போர்ட்டல். இன்னும் இல்லை, டிஜிட்டல் தானே நம்ம கண்ட முடிவு போட்டலாம், கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இது வந்து 240ங்கிறது வந்து ஹெர்பிசைடு. அதே மாதிரி 240 இன்டியூசஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். இது வந்து தப்பு. ஸோ வந்து ஏஎஸ் ட்ரூ, அந்த ஆர்எஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப். அடுத்து புறவாயும் தன்மை, முன்கணிப்பு தன்மை மற்றும் பொதுத்தன்மை. இது வந்து எதோட இதுன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் மெத்தடோட இது. அதே மாதிரி இது ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ண கொஸ்டின். அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இன் தமிழ்நாடோட டென்சிட்டி பாப்புலேஷன் என்னன்னா 555 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா, அதுதான். தமிழ் உமன் ஹூ வேர் காம்படிட் இன் லிட்ரேச்சர், மியூசிக் அண்ட் ட்ராமா வேர் கால்டஸ். அதாவது இசை நாடகம் இந்த மூணுலேயும் வந்து தேர்ச்சி பெற்ற பெண்மணிகளை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வீராலியார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சூஸ் த சங்கம் பீரியட் விச் போயட் நாயக்கார் இஸ் ப்ரிடாமினன்ட். ஓகே,
அது நாயக்காருங்கிற புலவர் வந்து எந்த சங்கம் பீரியடில் வந்து ரொம்ப முன்னோடியாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்டு. அவரோட காலம் வந்து தேர்டு தான், பட் செகண்ட் இதுலேயும் வந்து அவரை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ வந்து இது அதே மாதிரி இது ஒரு மேக்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். நடுவில் மேக்ஸிங் கொண்டு வந்துட்டாங்க. ஒன் சைட் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு இஸ் 15, அதாவது ஒரு ரெக்டாங்கல் ஃபீல்டு ஒரு சைடு வந்து 15 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இட்ஸ் டயகனல் இஸ் 17, ஒரு டயகனல் வந்து 17 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் தெரியும்ல, 17 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று வந்து தெரியாது நமக்கு வந்து W ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா W வந்து 8ன்னு வரும் நமக்கு. ஸோ ஏரியா வந்து லென்த் இன்ட்டு வித், அப்போ 15 × 8 வந்து 120 மீட்டர் ஸ்கொயருங்கிறது வந்து நமக்கு வந்துடும். அதே மாதிரி இது ஈஸியானது தான். இது வந்து 60 சிம்பிள். இந்த தனி வெத்தி வந்து பார்க்கணும். 68,000க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னா 16/2/3. இது வந்து பர்சன்டேஜ் வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது வந்து 16.67ங்கிற வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணலாம். 1 இயர்னா நம்ம வந்து 1ன்னு போட்டுக்கலாம். இது வந்து 9 மந்த்ஸ் தான். அப்போ 4/3 தான் வரும். 3/4 வந்து ஆன்சர் வந்து 0.75. அப்போ 68,000 × 6.63 × 0.75 டிவைட் பை 100 = 8,500 வரும். இதுதான் ஆன்சர். இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். இது அப்படியே போட்டாலே ஆன்சர் வந்துடும். A/B/C வந்து 2/3/4 கொடுத்துட்டாங்க. அப்படியே டிவைட் தான் பண்ண சொல்கிறாங்க நமக்கு. அப்போ 2/3, 3/4, 4/2. எல்சிஎம் எடுத்தால் 12. அப்போ இது பண்ணிங்கன்னா 12 வரணும்னா இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8, இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9, இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 இது எதையுமே அடிக்க முடியாது, காமனாக எதுவும் இல்லை. 8, 9, 4. அப்போ 8:9:24. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து ப்ராப்ளம் ஆஃப் ரூபாயின் பிரச்சனை என ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர் யாருன்னா பீமாராவ் அம்பேத்கர் தான். அதே மாதிரி ஹூ ரோட் த சீரிஸ் ஆஃப் ஆர்டிகல் நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு அப்படிங்கிறது யார் ரைட் பண்ணிப்பாங்க, அதாவது நியூ லேம்ப்ஸ் ஆஃப் ஓல்டு என்ற தலைப்பின் கட்டுரை எழுதியது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து இது ஒரு இதுதான் 10th 5-year பிளான். ரெண்டு கொஸ்டின் வந்துருச்சு 5-year பிளான்லேயும். 10th 5-year பிளான் வந்து அதோட லிட்ரஸி வந்து எவ்வளோ கூட்டணும், அதாவது கல்வி அறிவை வந்து எவ்வளோ கூட்டணும் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னா 80% வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து ஆன்சர் வந்து பி. அதே மாதிரி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். அதாவது மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம் இல்லை. ஸோ வந்து மத்திய தகவல் ஆணையத்தை வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பிங்கிறது தான் சரியான விடை. மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மாநில தலைமை சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சரு. அதே மாதிரி இது வந்து நகரங்களை அழிப்பவர் என்ற எந்த வேதி கடவுளை வந்து நம்ம அறியப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரனுங்கிறது தான். அடுத்த ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ண ஹராப்பா நாகரிகத்தில் வந்து எது வந்து தவறானது வந்து இது வந்து ஈஸியாக பார்த்தோன்னே சொல்லிடலாம். அர்பன் கேரக்டர் எல்லாமே அர்பனில் தான் இருக்குது, ஹராப்பன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நகராட்சியில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது தவறு. இது வந்து வில்லேஜில் தான் இருக்கும். அதுக்கடுத்து இது ஒரு சயின்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். ரீசெண்டாக துபாயில் வந்து கிளவுட் சீட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. கிளவுட் சீட் டெக்னாலஜினா மேக விதைப்பு தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த மேகம் இருக்கும்ல, மேகத்தில் வந்து நம்ம கொஞ்சம் சப்ஸ்டன்ஸை வந்து போடுறதுனால வந்து மழை வந்து ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக வந்து நம்ம உருவாக்கலாம். அதுக்கு என்னென்ன இது யூஸ் பண்ணுவாங்கன்னா சில்வர் அயோடைட், ட்ரை ஐஸ், சோடியம் குளோரைடு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. 1, 2, 3 இதுதான் சரியான ஆன்சர். அப்போ வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து ஏ. இது வந்து அது சும்மா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரீசென்ட்லி. டேரெக்டாகவே கேட்டிருக்கலாம் க்ளவுட் சீட்டிங்கில் என்னென்ன கொண்டு வந்துருப்பாங்கட்டு. சில நேரம் இந்த மாதிரி நம்மளை பண்ணுவாங்க. ஸோ 1, 2, 3ங்கிறது வந்து தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு பெரிய டெரிவேஷனாக போகும். இது வந்து ஃபோர்ஸ் ஒரு பாடியில் வந்து ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 1 Newton ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பாடியோட வெயிட் வந்து 10 kg. அடுத்த ரிசல்ட் வந்து இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறனால அதோட ரிசல்ட் வந்து அந்த பாடி வந்து 4 செகண்டில் வந்து 100 சென்டிமீட்டர் வந்து நகருது ஒரு ஸ்ட்ரைட் லைனில். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து நம்ம சின்ன வயசில் இது ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம். S = ut + ½ AT². இது மொதல் வந்து நம்ம வந்து ஆஸ்கிலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆஸ்கிலரேஷன் வந்து F = ma ஃபார்முலாவில் போட்டு 0.01 பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து 0.05 மீட்டர்னு வரும் ஒரு செகண்டுக்கு. அப்போ 5 cm/s வந்துடும். அடுத்து க்ரீன் லைட். இது சும்மா ஒரு நம்மளுக்கு சின்ன கொஸ்டின் தான் இது. க்ரீன் லைட் சைன்ஸ் ஆன ரோஸ் ஃப்ளவர் தென் கலர் ஆஃப் த பெட்டல் சீம்ஸ். ஓகேவா, அதாவது ஒரு ரோஸ் ஃப்ளவரில் வந்து க்ரீன் லைட் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒரு இதழ்களோட எந்த கலரில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்குறாங்க. ரெட்டு தான் ஆன்சர். ஏன்னா வந்து க்ரீனோட வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்கும். அதனால ரெட்டை தான் அதிகமாக ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து ரெட்டுங்கிறது தான் சரியான ஆன்சர், சிவப்பு. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் EVAR. ராமசாமி பெரியாரோட வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி எது அவர் பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. வந்து எது வரும்னா இதில் வந்து அவர் காங்கிரஸில் சேர்ந்தார். 1917 வந்து காங்கிரஸில் சேருவார். ஸோ அதுதான் வரும். அடுத்து வந்து ஹி ஆர்கனைஸ் வைக்கம் சத்தியாகிரகா. சேர்ந்ததுக்கப்புறம் வந்து 1924 வந்து வைக்கம் சத்தியாகிரகா தொடங்குவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹி பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக ஆகிறாரு. லாஸ்ட்டாக தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தலைவராக வந்து ஆவார். அப்போ 2, 4, 3, 1 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இது பாருங்க, வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டான் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நான் ஸ்கையை வெல்த்து மோனாசி இந்த மாதிரி எதையுமே நான் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார் தான் சரியான ஆன்சர். அதே மாதிரி இது ரீசனிங் பேஸ் பண்ண கொஸ்டின். இது நம்ம ஆல்ஃபா நியூமெரிக்கல் சீரீஸில் வரும். இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பி அதே மாதிரி 1ன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஏங்கிறது வந்து 1ங்கிறதுனால. அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா Q, அதுக்கு பிக்கு அடுத்து Q, அதாவது B2ன்னு போட்டிருப்பாங்க, Q2ன்னு போட்டிருப்பாங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா Q வந்து எப்படி கொள்வாங்கன்னு பார்த்துங்க. அப்போ Q வந்து நமக்கு தெரியும்.
பியை வந்து Q2ன்னு கொடுக்குறாங்க. அப்போ BQ2. அடுத்து எஃப்க்கு வந்து வின்னு வரும். இதை பார்த்தாலே நமக்கு வந்து இங்கேயே போட்டுடலாம். ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து ஒரு இது இப்போ லாப நஷ்டத்தை வச்சு ஒரு இது, அதாவது கோபிங்கிறவன் வந்து ஒரு கம்ப்யூட்டரை வந்து விற்றுருக்கான். எவ்வளோ 12% லாபத்தில். அதே கம்ப்யூட்டரை ஒரு 1200 சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தால் 20% லாபம் கிடச்சிருக்கும். அப்போ ஒரிஜினலாக அவனோட கம்ப்யூட்டரோட காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மொதல் செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 20% வந்து 1.20. அதே மாதிரி 12% பார்த்தீங்கன்னா 112. இது 12% ப்ராஃபிட்டுக்கு, இது 20% ப்ராஃபிட்டுக்கு. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 0.8. அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து நமக்கு 1200. அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 15,000 தான் ஆன்சர். அடுத்து இது ஒன்று ஈஸியானது. இது கொஸ்டின் பெருசாக இருக்கும், ஆனால் வந்து சம்மு ஈஸியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி தான். அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு செல்ஃபோன் இருக்கான். செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து எல்லாமே ஒன்றா ரிங் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் ரிங் வந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, அதே மாதிரி செகண்ட் ரிங் வந்து 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, தேர்ட் நிமிஷம் வந்து 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, அதே மாதிரி 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி அடிக்குது. அப்போ அடுத்து 5 மணிக்கு ஒன்றா அடிச்சது வந்து அதுக்கடுத்து எப்போ வந்து ஒன்றா அடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கு எல்சிஎம் தான் எடுக்கணும். 20 நிமிஷம், 30 நிமிஷம், 40 நிமிஷம், 50 நிமிஷம். இதுக்கு எல்சிஎம் எடுத்து வந்தீங்கன்னா 600 நிமிஷம் வரும். 600 நிமிஷம் வந்து நம்ம மணி நேரத்தில் கணக்கு பண்ணால் 10 மணி நேரம். அப்போ 5 காலையில் 5 மணிக்கு அப்புறம் 10 மணி நேரம் கழிச்சு தான் வந்து மறுபடியும் ஒன்றா அடிக்கும். அப்போ 5 மணிக்கு அப்புறம் 10 மணி நேரம்னா என்னது, மதியானம் 3 மணிக்கு தான் ஒன்றா அடிக்கும். இவ்வளோ தான் ஆன்சர். அடுத்தது HCF நமக்கு போட தெரியுமில்ல, HCF ஆஃப் நியூமரேட்டர் பை HCF ஆஃப் டினாமினேட்டர்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து +2ங்கிறது வந்து வரும். அடுத்து இது ஈஸியான சும்மா நம்ம சின்ன வயசு ஸ்கூல் புக்கில் படிச்சது தான். சுவாமி விவேகானந்தா ஆஃப் ராமகிருஷ்ண மிஷன் வந்து தொடங்கியவர் வந்து சுவாமி விவேகானந்தா தான். அதில் என்ன பண்ணுவாங்க, டிவோட்டட் இட் செல்ஃப் டு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் மென். ஸோ வந்து A and R ட்ரூ, R இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் A. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இயரில் என்ன ஆக்ட் வந்து இம்பேக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 1963 வந்து கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆக்ட். அதே மாதிரி 1991 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆக்ட். 1971 பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட். இதுபடி பார்த்தீங்கன்னா 3412 தான் ஆன்சர் வந்து 62க்கு வந்து A. அதே மாதிரி இதில் அதோட இந்த சிம்பிள் வந்து என்னென்ன ரெப்ரசென்ட் பண்ணா, இந்தியாவுக்கு வந்து பெங்கால் டைகர், அப்போ ஏக்கு வந்து 5. அதே மாதிரி பிக்கு வந்து ஜப்பானுக்கு வந்து பியோனி. அதே மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ்க்கு வந்து பேட் ஈகிள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5312 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து அகமத் ஷா அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின். அகமத் ஷா இவரை பற்றின வந்து கரெக்டான செய்தி வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. தவறான செய்தி எது அப்படின்னு கேட்குறாங்க. வந்து இவரோட கேபிட்டல் வந்து ஷிஃப்ட் பண்ணுவார் பீடாருங்கிற ஊரில், அது வந்து சரிடு. அதே மாதிரி இவர் வந்து டக்சன் அந்த ஃபாரின் பார்ட்டி கூட வந்து இவர் இருப்பார். அதே மாதிரி வாரங்கால வந்து இவர் வந்து போரிட்டு வெல்வார். ஆனால் இது வந்து கிங்டம் ஆஃப் குஜராத் வந்து இவரோட கேபிட்டல்னு சொல்லுவாங்க, அது தவறானது. அதே மாதிரி இந்தியா ஒரு மனிதன் குலத்தின் அருங்காட்சியம் என்று யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா H. ரிஸ்க்லி. இந்தியா ஈத்தாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா H. ரிஸ்க்லி அப்படிங்கிறவர் தான் சரியான ஆன்சரு. அடுத்து ஒரு அப்ரிவேஷன் கொஸ்டின். அதாவது CEDAW அப்படின்னா என்னன்னா, கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் உமன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ 66 C தான். அதே மாதிரி ஒன் ஸ்டாப் சோர்ஸ் ஆஃப் ஜியோஸ்பேசியல் டேட்டா ஃபார் தமிழ்நாடு. இதுக்கு ஆன்சர் வந்து தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் GIS. அடுத்து என்னென்ன இதழ் கரெக்டுன்னு பார்க்கணும். வந்து திருவிக்கா வந்து டாக்ஸ் பர்டன். அதே மாதிரி வந்து அன்னி பெசன்ட் வந்து நியூ இந்தியா. சுப்பிரமணிய பாரதியார் தான் இந்தியான்னு கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி கஸ்தூரிங்கிற ஹிந்துன்னு வந்து மாற்றிருக்கு. அப்போ 1, 3 தான் கரெக்ட் ஆன்சரு. டேஸ் இயற்பேர் குமார ராமசாமி நாயக்கர். யாரோட உண்மையான பேர் வந்து குமார ராமசாமி நாயக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊமத்துறை அப்படிங்கிறவரோட உண்மையான பேர் தான் ராமசாமி நாயக். அடுத்து இது வந்து ரைஸ் ப்ராபபிலிட்டி கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 2, 3, 3, 3 இப்படி ஒரு டை இருக்குது. அதே இந்த டையை வந்து 2 தடவை உருட்டி விட்றப்ப 2வது தடவை வந்து எது பிக்கராக இருக்கும், எத்தனை தடவை பிக்கராக இருக்கும்னா 8 டைம்ஸ்னு இருக்கும். அடுத்து இது ஈஸியான கொஸ்டின். மொத்தம் 10,890 இருக்குது. இதை வந்து ஏங்கிற குரூப்புக்கும் பிங்கிற குரூப்புக்கும் பிரித்து கொடுக்கணும். எந்த ரேஷியோவில் எந்த விகிதத்தில் பிரித்து கொடுக்குறாங்கன்னா 4:5 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு வந்து ஈஸியாக அப்படியே போட்டுடலாம் 5. அப்போ குரூப் பியோட ஷேர் மட்டும் தான் கேட்குறாங்க. குரூப் பி எவ்வளோ 5. அப்போ 5 மொத்தம் எத்தனை பங்கு 9 5 பங்கு பி. மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டு 10,890. இதை வச்சு அடிச்சிங்கன்னா 1,210 வரும். அப்போ 5 × 1,210 6,050 தான் சரியான ஆன்சர். இது ஈஸியான கொஸ்டின், அவங்களே கொஸ்டின்லேயே ஆன்சரை கொடுத்துருக்க மாதிரி தான். அடுத்து ரீச்சிங் த பிளேஸ் ஆஃப் மீட்டிங் 20 நிமிஷம். இது ஒரு பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு பிளேஸை வந்து 8:50க்கு முன்னாடி 8:50க்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து சுனிலுங்கிறவன் வந்து போயிட்டான். அப்போ அவன் போன டைம் வந்து 8:30. அவன் போனது வந்து 20 நிமிஷம் ஏர்லியரான். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்க்குறேன், அவன் வந்து 40 மினிட்ஸ் லேட்டாக வந்த ஒரு பர்சனை காட்டிலையும் 30 மினிட்ஸ் ஏர்லியராக வந்துட்டான். அப்போது அவன் போனது வந்து 8:30. அப்போது அவன் யாருக்கு முன்னாடி வந்துட்டான், அந்த 40 மினிட்ஸ் லேட்டாக வந்தவனுக்கு முன்னாடி வந்துட்டான். அதே மாதிரி அவன் 30 மினிட்ஸ் ஏர்லியராக வந்துட்டான். ஸோ எப்போ மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் 20 செகண்ட். அடுத்து இது வந்து ஒரு நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ண சொல்லி A can do a job in 7.5 hours, B வந்து 20% போது அப்படி பார்த்தீங்கன்னா 1/2 ஹவர்ஸில் வந்து முடிச்சிடுவான்.
பி. அடுத்து இது வந்து எந்தெந்த இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு வரும். NIFFPAT இது வந்து கொச்சினில் இருக்கும். அதே மாதிரி CHEF இது வந்து பெங்களூரில் இருக்கும். NFDF வந்து ஹைதராபாத்தில் இருக்கும். இந்த CAங்கிறது வந்து சென்னையில் இருக்கும். இதுக்கு அப்ரிவேஷன்லாம் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 74க்கு பி. அடுத்து சக்காரியா கமிஷன். சக்காரியா ஆணையத்தோட என்னென்ன கரெக்டான இதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1983 தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 247 பரிந்துரைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட ஆர்டிகல் எந்த ஆர்டிகளை வந்து கழிச்சிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 356 கழிச்சிருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் தவறானது வந்து இந்த ரெசிடியல் பவர் மொத்தம் 3 கரெக்டு. அப்போ அது ஆன்சர் 4 தான் தப்பு. ஸோ ஆப்ஷன் 75க்கு வந்து சி. ஒன்லி 4 இந்த சிங்கிறது தான் ஆன்சர் கரெக்டான ஆன்சர். அது குப்தா எம்பரர்ஸ், அதாவது குப்த பேரரசில் சந்திரகுப்தா 2 அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன நாணயங்களை மட்டுமே வெளியிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆன்சர். சில்வருங்கிறது தான் ஆன்சர். அதாவது வெள்ளி காசு மட்டும்தான் ஆன்சரு. தின்னுங்கிற காயினை வந்து குப்தா பீரியடில் இல்லவே இல்லை. ஸோ சில்வர் வந்தது. சந்திரகுப்தா 2 வந்ததுக்கப்புறம் காப்பர் காயின்ஸ் வந்து அவர் வந்து இது பண்ணுவார். அதே மாதிரி இது வந்து ஹாக்கி சஹாரா அப்படின்னா என்னென்னா டோல் டேக்ஸ், நம்ம டோல் கேட்டில் கலெக்ட் பண்ணுற டேக்ஸ். அது இது ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின். இப்போ தான் ரீசெண்டாக சொன்னாங்க தமிழ்நாடு டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னா ஜூலை 18 செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து இதில் எது கரெக்டாக பேர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2014 தான் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 2023 மேரா யுவா பாரத் ஸ்கீம் மோடி கொண்டு வந்தார். இது வந்து ஸ்பேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து 1984 கொண்டு வந்தாங்க. துரோணாச்சாரி அவார்டு வந்து 1991 கொண்டு வந்தாங்க. இது 2 தப்பாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 1 and 2 ஆர் கரெக்ட். மொதல் 2 தான் கரெக்ட், மற்ற 2 தப்பு. அடுத்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் எந்த ஆண்டு வந்து நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கொண்டு வந்தால் 1956 பார்த்தீங்க. அடுத்து இந்த யூனிவர்சிட்டிலாம் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் கால வகைப்படுத்தணும். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி தான் வந்திருக்கு. அடுத்து வந்து மனோன்மணியம் யூனிவர்சிட்டி, தேர்டு வந்து பெரியார் யூனிவர்சிட்டி, லாஸ்ட்டாக கொண்டு வந்தது தான் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி. அப்போ 2143 தான் ஆன்சரு. அடுத்து வந்து எந்த நியூஸ் பேப்பர் எந்த நாளிதழ் வந்து எந்த இதோட யார் கூட தொடர்பு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஜான்சன் வந்து மெட்ராஸ் மெயில், GP பிள்ளைங்கிறவர் வந்து மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், அதே மாதிரி சார்லஸ் லார்சன்ங்கிறது வந்து ஹிந்து, சுப்பிரமணிய ஐயர் வந்து மெட்ராஸ் கொரியர். அப்போ 2341 ஆப்ஷன் சிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இது சிம்பிளான கொஸ்டின். 20% ஆஃப் 30% இன் 500. 20% ஆஃப் 30% ஒன்றும் இல்லை, இந்த ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ 20/100 இன்ட்டு 30/100 இன்ட்டு 500. அப்போ 100 100 500 இப்படி அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 30ங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து இது மிக்சிங் நம்பர் சீரிஸ். இது வந்து 4 14 அதுக்கடுத்து 58 வரும். இதுக்கு வந்து ஆன்சர் கீ வரட்டும். ஏன்னா 56ன்னு சொல்ல வராங்க, 56 ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ அது நியரஸ்ட் வந்து 58 தான் வரும். ஸோ வந்து ஆப்ஷன் இது வந்து வரட்டும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பரோட டோட்டல் வந்து 253. அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 22ங்கிறது தான் வரும். இது எப்படி போக்குறீங்கன்னா n × n+1/2ங்கிற ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா 2 சைடை வந்து நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இது 2ஆல் டிவைட் ஆகும், இங்கே அடிச்சிடும். இங்கே வந்து நமக்கு வந்து 2ஆல் மல்டிப்ளை ஆகும் 506ன்னு வரும். ஸோ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 22 தான் ஆன்சர் வரும். ஒன்றும் இல்லை, இது வந்து சிம்பிள் தனி வட்டி மூலயமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மூலயமா 200ங்கிற ரூபா வந்து 8% வட்டியில் எவ்வளோ நாளில் வந்து 2 மடங்கு ஆகும் அப்படிங்கிற அதுதான் கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் சிம்பிள் தான். வந்து நம்ம இதிலிருந்தே போகலாம். இப்போ மந்த் 144 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. 144 மாதங்கள்னால் 12 வருஷம். அதே மாதிரி 120னா 10 வருஷம். சரியா? இந்த மாதிரி நீங்கள் பிரித்து விட்டிங்கன்னா வந்து 12 வருஷம் போட்டு பாருங்கள். 200 × 8 × 12னா 1980. இங்கே 1980 வந்துருச்சு. அப்போது 144 மாதம். ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ 20 தாங்க. அப்போ 1150. இந்த மாதிரி மைண்ட் கேம் வச்சு போட்டுக்கலாம். அடுத்துக்கு இது 3க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா 27 வரும். இந்த 2 ரூட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சி எதுக்கு நடுவில் வருதுன்னா √3. அப்போ 87க்கு வந்து டிங்கிற 27ங்கிறது ஆன்சரு. எது இந்த விச் வேல்யூஸ் லைஸ் பிட்வீன் √3 க்யூப் 7 இது பார்த்தீங்கன்னா √3ங்கிறது தான் ஆன்சரு. அடுத்து வந்து ஸ்டடி ஆஃப் பாவர்ட்டி, வறுமையை பற்றிய பின்வரும் ஆய்வுகளில் காலவரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கீ வரட்டும். ஏன்னா வந்து காலவரிசை படி பார்த்தீங்கன்னா 1432 தான் வரும். ஆனால் அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ண டேட் படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்ஷனில் இல்லாதது தான் வருது. 4321 தான் வருது. ஸோ ஆன்சர் கீ வரட்டும், இது பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது கவர்னரை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். இந்தியா கவர்னர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஹெட்டாகவும் ஒரு சென்ட்ருக்கு ரெப்ரஸன்டேட்டிவாகவும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரூ தான். அதே மாதிரி ஆஃபீஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இது ட்ரூ தான். அப்போ ரெண்டுமே ட்ரூ. ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து எந்த ஹரப்பா சைட் வந்து ஹரப்பன் அந்த சைட் வந்து இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மோஹஞ்சதாரோ அந்த ஹரப்பாங்க தான் ஆன்சர் கரெக்ட். அதே மாதிரி இது ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. 25 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது, 10 வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, 7 வந்து ஆந்திர பிரதேசில் இருக்குது, 6 வந்து ஒடிசாவில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எது வந்து 70% சைக்ளோன் ஏரியா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து மச்சிலம்பட்டினம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்து சிலிப் அவார்டு. சிலிப் விருது வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா சிலிப் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்னு கொடுப்பாங்க. அப்போ டெக்ஸ்டைல்னாலே நம்ம அது ரிலேட்டடாக தான் பார்க்கணும். உமன் என்டர்பிரினர் வராது, ஃபார்மர் வராது. அது மாதிரி கிராஃப்ட்மேன்ஷிப் கைவினை பொருள் செய்கிற கலைஞர்களுக்கு தான் இந்த வந்து அவார்டு கொடுப்பாங்க. ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான். அடுத்து
பீப்புள் ஆஃப் த மூன் நெவர் சீ சம் பார்ட்ஸ் ஆஃப் த மூன் நெவர் சீ சன்லைட். அதாவது சில பகுதி வந்து நிலாவில் சில பகுதி வந்து சன்லைட்டே பார்க்காது. எதுக்கு அப்படின்னா அது வந்து சன்லைட்டோட டைரக்ஷன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கனால சுற்றுறப்போ வந்து நமக்கு வந்து கழியாது. அதனால பெர்பெண்டிகுலர் தான் ஆன்சர் கரெக்ட். அடுத்து 1987ங்கிற ஆண்டை வந்து எந்த ஆண்டை அறிவிச்சிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்ஃபோர்ஸ் ஷெல்டர் அண்ட் ஹோம்லெஸ், சர்வதேச உறவிடம் இல்லாதவர் உறவிடம் வழங்கும் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதோட. அதே மாதிரி இது ரீசெண்டாக கரண்ட் அஃபேர் கொஸ்டின், இதுன்னா நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். ஃப்ளிப்கார்ட் வந்து எப்போ வந்து தமிழ்நாட்டு MSME கூட வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க அப்படின்னா இப்போ தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ தானே கேட்குறாங்க, 2024 தான் கேட்பாங்க. அப்போ ரீசெண்டாக எது பண்ணியிருக்காங்கன்னா 2021 தான் ஆன்சர். இது வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் மைண்ட் இருந்தாலே நம்ம இதை வந்து போட்டுடலாம். அடுத்து அக்கார்டிங் டு வள்ளுவர், வாட் இஸ் த வெப்பன் டு டெஸ்ட்ராய் அரோகன்ஸ்? பகைவரின் கருவத்தை அடக்கும் ஆயுதம்ங்கிறது எதை சொல்கிறாருன்னா அவரோட வீரத்தை தான் வந்து வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து வந்து இது ஒரு திருக்குறளை வந்து முடிவு பண்ண சொல்லியிருப்பாங்க. அரணாக்கம் வேண்டாம் தான் பிறவனுக்கும் போனாது அகற்றும்பான் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சரு. அடுத்து இது ஒரு ரீசனிங் கொஸ்டின், இது ஈஸி தான். கேட்டுங்கிறத ABCன்னு எழுதியிருக்காங்க. அப்போ டாக்குங்கிறத DEFன்னு எழுதியிருப்பாங்க. அப்போ டேன் காட்டை எப்படி எழுதியிருப்பாங்க? இங்கே பார்த்தீங்கன்னா TSCன்னு எழுதியிருக்காங்க, அதை போட்டுருமா. அடுத்து ஏவை வந்து Bன்னு எழுதியிருக்காங்க, என்ன வந்து அப்படியே வச்சுக்கணும். அடுத்து இந்த மாதிரி கோட் பண்ணிங்கன்னா CBN/AEC தான் சரியான ஆன்சர். இது ஈஸியானது, இதை போட்டு அடிச்சுட்டு வந்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? GDR, GE ஒரு எழுத்து விட்டு D, லாஸ்ட் எழுத்து R. அடுத்து BMP, BE ஒரு எழுத்து விட்டு M, அடுத்து லாஸ்ட்டு P. D45, DE ஒரு எழுத்து விட்டு 4, அடுத்து 5. அப்போ அடுத்து என்ன இருக்குது? M இருக்கா? அப்போ M தான் இங்கே வரும். சரியா? 3 ஆப்ஷன் இருக்குது. M ஒரு எழுத்து விட்டு N, லாஸ்ட் அதுக்கு முன்னாடி Q, MNQ தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஸோ இது ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 100 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து தமிழை வந்து பார்ப்போம். தமிழ் வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் தான் எதுனாலும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இருந்தாலும் நமக்கு படித்ததில் கொஞ்சம் இதை வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிவிடுங்க, யார் யார் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத. நம்ம குரூப் 1க்கும் வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம், அதையும் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நான் குரூப் 2க்கு வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் எழுதுனாங்களோ உங்கள் குரூப்ஸில் வந்து அனுப்பிவிடுங்க. ஸோ தமிழ் வந்து நம்ம பார்ப்போம். இருந்தாலும் ஆன்சர் கீ வந்து இப்போ வந்து நியூஸ் படி இன்னும் 6 days கழிச்சு வந்து ஆன்சர் கீ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழும் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸில் வந்து நம்ம சொல்லிடுறேன். அதே மாதிரி நைந்தான்கிற வேர் சொல்லுக்கு வந்து வேர் சொல் என்னன்னா 9. படி என்ற வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று என்னன்னா படிப்பேன் ஆன்சர். சரியான ஒரு எழுத்து ஒரு மொழி வந்து நான். அதே மாதிரி இது ஒரு எழுத்து ஒரு மொழியை பார்த்தீங்கன்னா பையங்கிறதுக்கு வந்து உண்ணுங்கிறது தான் ஆன்சரு. அதே மாதிரி புல், வை, அன்பு, தூ, இளமை 1 2 3 4 ஆப்ஷன் C தான் கரெக்ட். தமிழ் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. அதேமாதிரி குமரிக்கண்டம் நோய்க்கு குமரிக்கேடு, இத்தொடரில் குமரி எதை குறிக்குது, எந்த மொழியை குறிக்குதுன்னா கற்றாழையை குறிக்குது. அதே மாதிரி இது வந்து ஆப்ஷன் மேட்ச் பண்ணி ஒன்று தெரிஞ்சாலேயும் நிறையா மேட்சில் ஃபாலோ பொறுத்துக்கெல்லாம் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. வந்து அன்னை முத்துலட்சுமி வந்து புற்றுநோய் மருத்துவமனை வந்து கொண்டு வந்தாங்க. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ ஆப்ஷன் A தான் சரியான ஆன்சரு. சாரி, ஏக்கு வந்து 4. அப்போ வந்து இது மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை போட்டுருங்க. தமிழ் இலக்கியம் ஆலா என்னும் எந்த ஊரை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை. அதுக்கடுத்து வாய்ப்பூட்டு சட்டம் வந்து ஆங்கில அரசு வந்து கொண்டு வந்தாங்க. அது மூலிமா எந்த மேடை பேச்சாளருக்கு வந்து தடை விதிக்கப்பட்டாங்க, அவர் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து முத்துராமலிங்க தேவருக்கும். இன்னொன்று வந்து இன்னொருத்தருக்கு போட்டிருப்பாங்க, அது யாருன்னா பெரியாருக்கு வந்து அந்த தடை சட்டத்தை வந்து போட்டிருப்பாங்க. சீரா புராணம் யாரோட உதவியால் நிறைய பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா வள்ளல் சீதைக்காதி. அதுக்கடுத்து வந்து விசும்புங்கிறது வந்து வானம்ங்கிற பொருள். அதே மாதிரி துளைங்கிறது வந்து தூளக்கோல் அப்படிங்கிறது வந்து இதுபடி பார்த்தீங்கன்னா 4 5 2 3 1 ஆப்ஷன் A தான் சரியான ஆன்சரு. அடுத்து வந்து கீர்த்தனை டேஸ் வகைக்குள் ஒன்றாகும். சங்க இலக்கியம் வராது. கீர்த்தனைனா பக்தி இலக்கியம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ பக்தி இலக்கியம் தான் சரியான ஆன்சரு. அடுத்து இது ஊவேசா தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன். அவரோட அதுக்கு தலைப்பு என்ன வச்சிருப்பாங்க, எனது சரித்திரம் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. அதை வந்து ஆனந்த விகடனில் தான் வந்து மொழிபெயர்த்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். இது கொஞ்சம் மற்றதுக்குலாம் வந்து ஆன்சர் கீ வரட்டும், ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தமிழுக்கு வந்து ஆன்சர் கீ மாறிட்டு இருக்கும். நான் தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி வெண்கொடைங்கிறது வந்து பண்பு தொகை. திரிகடுகத்தை எழுதுனது வந்து கனிமேதாவியார். அதே மாதிரி இங்கே வந்துடுவோம். நிழலை போல தொடர்ந்த எவ்வகை உவாமைனா நிழல் வந்து உருவம், அதனால உவாமை அதான் ஆன்சரு. அது வந்து ரீநயன்ஸ் அப்படிங்கிறது அந்த தமிழ் மீனிங் என்னன்னா மறுமலர்ச்சி. அதே மாதிரி இதோட இணைய வந்து எது தப்பாக இருக்குன்னு பாருங்க. காணல் நீர்னா இல்லாத ஒன்று கரெக்ட். கம்பி நீர்னா விரைந்து வெளியேறுதல். ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலமாக இருப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்று தான் இருக்குது. கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பார்க்காமல்ங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து சந்திப்பில் எண்ணிக்கை இது நம்ம வாட்சி பார்த்தாலே தெரியும். கடற்கரையை உப்பு காய்ச்சுதல் நடைபெறுது. மலை இப்பகுதியில் மலைப்பயிர்கள் நிலப்பகுதிகள் உழவு தொழில் இட்டு வரும். ஸோ வந்து A தான் ஆன்சரு. அடுத்து இது பாருங்கள், தருமசேனர், அப்பர், வாசிகர்னு வந்தாலே நம்ம மாணிக்க வாசகர் தான் போட்டுருணும். வாசகர் இந்த மாதிரி பண்ணணும். தமிழ் 3000 திருமந்திரத்தை தான் சொல்லுவாங்க. திருமந்திரத்தை ஏற்றியவர் வந்து திருமூலர். அடுத்து வந்து பாவலர் மணிங்கிற பட்டம் யாருக்கு இருந்தாங்கன்னா
கவிஞர் வாணிதாசன். இவருக்கு வந்து செவிலியர் விருது வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யாருன்னா மு. மேத்தா. அவர் வந்து வழக்கறிஞராக பணியாற்றிருப்பார். இதெல்லாம் ஈஸி. காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர், உவமை கவிஞர் வந்து சுரதா, மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை, கவிஞர் வந்து வாணிதாசன். அப்போ 2143 தான் ஆன்சரு. பிஸ்லாந்தையார் என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி பெற்றவர் வந்து அகாடமி விருது பெற்றவர் வந்து பாரதிதாசன். அடுத்து குடிமக்கள் காப்பியம் நமக்கு ஈஸியாக தெரியும், சிலப்பதிகாரம். அது வந்து பொய்கை பெருமாள் திருமொழி பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். அதே மாதிரி மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையா, என்ன வகை வினை பார்த்தீங்கன்னா கொள்ளல் வினை. அடுத்து இதுக்கு ஏற்ற மாதிரி வினா அமைக்க சொல்லியிருக்காங்க. பரிவர்த்திவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்ம காலத்தில் இருந்ததாக குறிப்பிடப்படுது. அப்போ பல்லவ மன்னன் மகேந்திரவர்ம காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது நாலடியார், இது ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும். நாலடியாருங்கிறது வந்து வேளாண் வாதம். அப்போ சிக்கு வந்து 2, இது சிக்கு 2 வந்து 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான். டி சொல்லின் செல்வர் வந்து ராபி சேதுபிள்ளை. அப்போ டிக்கு வந்து 3, இது 1 மட்டும் தான் இருக்குது. இது ஆன்சர். இந்த மாதிரி பொறுத்துகளை வந்து நிறையா அந்த மாதிரி இருந்துச்சு, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து திருக்குறளை முழுமைப்படுத்த சொல்லுவாங்க. தமிரா பெரியா தமர்கொள்ளல், இது வந்து பேணி தமரா கொள்ளல் தான் ஆன்சர். ஸோ வந்து மாந்தான் தோற்றமும் தமிழ் மரபும் என்ற தலைப்பில் வந்து சொற்பொழிவு ஆற்றியவர் யாருன்னா, சொற்பொழிவு ஆற்றுறது வந்து பரிஞ்சிற்றனார் மட்டும்தான் இதில் சொற்பொழிவு ஆற்றவர் இருக்கார், அவர் மட்டும்தான் ஆன்சர். அடுத்து மேடை பேச்சு மொத்தம் எத்தனை நடைகளை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா 7. கரகாட்டத்தோட துணை ஆட்டம்னு பார்த்தீங்கன்னா மயிலாட்டம். அடுத்து மாறினாலே நமக்கு தெரியும் மலை, இது மட்டும்தான் மலைன்னு இருக்குது, முடிச்சிடலாம், அவ்வளோதான். அப்போ மலை வேறு, மாறிடுச்சு வேறு அப்படின்ட்டு. அலை அப்போ கலைங்கிறது வந்து நீக்குங்கிறதும். அப்போ பிக்கு வந்து 2 இது மட்டும் இருக்குது. அடுத்து இலைனா இலைத்தல், பிக்கு 2, டிக்கு வந்து 1. அப்போ 3, 2, 4 1 தான் ஆன்சர். டிலைட் அப்படிங்கிறது வந்து பிரதிநிதின்னு சொல்லுவாங்க. அது பெருநிதியை குறிக்கிறது வந்து பேராளன் மட்டும்தான் இருக்குது. அடுத்து ரகசிய வழி என்னும் நூலை தழுவி மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1891, 1891 தான் ஆன்சர், சரியான ஆன்சர். அதே மாதிரி முறையானது பார்த்தீங்கன்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதவுதல், இது மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொன்மையான வீர விளையாட்டு தமிழரின் ஏறுதவுதல், தமிழரின் வீர, அது மாறி இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். இது வந்து ஒரு குரலை வந்து கரெக்டாக இருக்க சொல்லுவாங்க. கோலல் முடியும். கனைய கொடிக்கு செவ்விது அங்கு விளையாடு யாழ் கொண்டு ஆண் பெண் கொள்ளல் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து இதை வந்து அகரவரிசை பிரித்து எழுத சொல்லுவாங்க. ஈஸி தான். தா தி 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 2 அப்படிங்கிறது எதில் இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா தா தி தி தாத்தின்னு வந்திருக்கு. அதே மாதிரி மொதல் வந்திருக்கு, அடுத்து மொதல் வந்திருக்கு. அப்போ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சு 181க்கு ஏதா ஆன்சர். அது திராவிடம் என்னும் மொழியை முதலில் குறிப்பிட்டவர் வந்து குமரில பத்தர். இது வந்து 9th புக்கில் வந்து இருக்கும். அதே மாதிரி நாயக்கர் கால சிற்பங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இதுவும் 9th புக்கில் தான் இருக்கும். திருச்சி திருவரங்க கோயில். தேவாந்து துபி அப்படிங்கிறது எதுக்கு இசைக்கருவினா தேவராத்தத்துக்குள்ள இசைக்கருவி தான். அது வந்து யானை தான் வாய் நிறை கொண்ட வழி நோம்பி தடக்கை கொண்டு, இது வந்து எதை குறிக்கணும், உருப்படிவோங்கிறத குறிக்கணும். கலித்தொகை முல்லைத்திணை எழுதினர் வந்து இளங்கநாதர், அவ்வளோதான். அதே மாதிரி அழகிய குளிர்ந்தனை கடம்பத்தை விட்டு ராமன் விலகினான் அப்படிங்கிறது வந்து செயற்பாட்டு வினை. அது எவ்வகை வாக்கியம்? நான் திடலில் ஓடினேன் செய்வினை. அதே மாதிரி குமரன் மலையை நனையாமல் இல்லை, பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர், அதாவது பொருள் மாறல ஆனால் எதிர்மறையாக சொல்லியிருக்காங்க, நனையாமல் இல்லை அப்படின்னு. ஸோ அதுதான் ஆன்சரு. அடுத்து வந்து எது வந்து தவறான இணைன்னு சொல்லுவாங்க, அகலாது போகாதுங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து பிரித்தலுக்கு அஞ்சில் ஒலி அப்படின்னா அஞ்சில் குட்டல் ஓதி. அதே மாதிரி ஊன் பொதிய விழா, ஊன் பொத்தல் பொதிய குட்டல் விழா அப்படிங்கிறது தான். அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின் வந்துருங்க. தமிழ் நாடகக்கலையின் பெருநோசா என அறிஞர் அண்ணாவை யார் பாராட்டியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கிங்கிறவர் வந்து பாராட்டியிருப்பார். ஸோ இதுதான். தமிழில் மட்டும் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் உங்களோட ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன். ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து இது ஃபுல்லாக இதுதான் நமக்கு வந்து ஆன்சரு. ஸோ வந்து நமக்கு இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யார் யார் குரூப் 2 எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஜிஎஸ்ல வந்து 100 கொஸ்டினுமே நான் சொல்லிட்டேன். ஜிஎஸ்ல இந்த 100க்கு வந்து நீங்கள் எத்தனை கரெக்டு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எக்ஸாம்ஸோட ஆன்சர் கீழே வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.